அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 7 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ஒரு பீப்புள் சீல் வெளியில் வந்திருக்குமா, அதை துரத்திக்கிட்டே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்ட்டலுக்குள்ளே வந்திருப்பாங்க. இது ஒரு கடல் சார்ந்த இடத்துக்கு வந்து சேருதுங்க. இப்போ மெயினாக சண்டையே 2 குரூப்புக்கு நடுவில் தான் நடக்குது. ஒன்று வாங்ஃபு, இன்னொருத்தன் யாரா அப்படின்னா துவாமு யூ, அதாவது துவாமுடைய அப்பா. அந்த ஆள் வாங்ஃபோவை பார்த்து கேட்குறான், யோ நீ வந்து உலக விஷயத்தில் தலையிட மாட்ட, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே வர அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக இந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, செலஸ்டியல் ஆனால் மட்டும்தான் அந்த சாவுக்கு இவரால் நீதி கேட்க முடியும். அதுக்காக செலஸ்டியல் ஆகணும்னு பார்க்குறாரு. ஸோ இந்த 2 குரூப்புக்கு நடுவில் சண்டை அப்படிங்கிறது நடக்குது. ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்கள, நல்லா பாருங்கள், இவங்க ஒருத்தனை கொண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கணக்கு போடாத ஒரு விஷயம், பிளட் சீக்வீன் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சி கூட பார்க்கல. அவள் பாறை வச்சு எல்லாமே எல்லாரையும் கொள்ளுவா. இவனுங்க 2 பேரும் தனக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கல்ல. பிரச்சனை என்னென்னா, அந்த சீல் எங்கே இருக்குன்னு இவங்களுக்கும் தெரியாது. எதுக்கு சண்டை போடுறானுங்கன்னே தெரியாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்க ஒரு 2 பேர் வரானுங்க இந்த ஆளுக்கு உதவி செய்யலான்னு. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் போய் சீல் எங்கே இருக்குது தேடுங்க அப்படிங்கிறான். இவனுக்கே தெரியுது சீல் இங்கே இல்லைன்னு, எதுக்கு சண்டை போடணும். இதே தான் இந்த ஆளுக்கும். இவனுக்கும் உதவி செய்யலான்னு 2 பேர் வராங்க. அவங்களையும் நீங்கள் போய் சீலை தேடுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டான். இப்போ இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயுமே இதே 2 குரூப்புக்காக தான் சண்டை நடக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறா, வாங்ஃபூக்கு வந்து நான் உதவி செய்ய விட மாட்டேன், இன்னொருத்தர் நான் வந்து துவாமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மொத்தமாக 2 குரூப்புக்கு நடுவில் தான் இங்கே சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தில் இவங்க அடிச்சுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. அந்த பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாவது அடிச்சுக்கலாம். எங்கே இருக்குன்னே தெரியல, அது எங்கே பறந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல. இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் 2 குரூப்பு தேடிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம். இந்த துவாமு யூவோடைய பையன் அந்த சீல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க அப்பாவுக்கும் ஆன்ட்டிக்கும் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. இந்த ஆள் நல்ல வேலை சண்டை போட்டது எதுவும் வீணாக போகலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்கை பயன்படுத்திட்டு அங்கேருந்து போயிட்டான். இப்போ இந்த அட்டாக்கில் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் செத்து போயிட்டான். ஆனால் இப்போ கூட செத்து போனவங்க யாருமே அந்த 8 ஃபேமிலி சேர்ந்தவங்க கிடையாது. ஒரு வழியாக பயப்புலாம் அந்த ஒரு சீலை கையில் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ துவாமு அவங்க அப்பாவை கேட்குறான், அப்பா நீங்கள் சண்டை போகிறதெல்லாம் சரி, இன்னசென்ட் பீப்புள் எதுக்காக ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த ஆள் என்ன சொல்கிறான், இன்னசென்ட்டா, ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனுக்கு வந்து சீலுக்காக போட்டி போடுவானுங்க. அதாவது மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த டிவைன் ரெல்மோடைய ரூலர்ஸ் அப்படிங்கிறது இந்த 8 ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய பிளட் அப்படிங்கிறதா நோபலாம். ஸோ அவங்க ஃபேமிலியில் இருந்து தான் செலஸ்டியல் அப்படிங்கிறவங்க வரணும். ஆனால் போன முறை நடந்த சண்டையில் வேற யாரோ ஒருத்தர் செலஸ்டியல் ஆகிட்டாங்க. அதை இருந்தாலும் எப்படி தெரியுமா சொல்கிறான், ஒரு கீழான பிறவியாவன் அவன் வந்து செலஸ்டியல் ஆகிட்டானா, நான் தான் வந்து இது சரி பண்ண முடியும், இதெல்லாத்தையும் நான் தான் சரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். அதாவது 8 ஃபேமிலியோட மானத்தை இவர் தான் காப்பாற்ற போகிறாராம். தலை கீழாக தான் குதிக்க போகின்றேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மனுஷன் நோட்டீஸ் பண்ணுறான், அந்த போர்ட்டலில் 4 பேர் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜான்ஃபாங், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்டர் எம்பரர். அதான் இந்த ஆள் சொல்கிறான், டேய் ஒழுங்கு மரியாதை விலைக்கு போயிடுங்க, சண்டை போடாதீங்க அப்படிங்கிறான். ஆனால் தண்டர் எம்பரர் என்ன சொல்கிறான், நீங்கள் சண்டை போட்டால் போட்டுக்கோங்க, எங்களை உள்ளுக்குள்ளே இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓரம் போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே சின்னியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஒரே ஒரு செலஸ்டியல் பொசிஷனுக்காக இவ்வளோ பிரச்சனையா, எவ்வளோடா கொலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆக்சுவலாக இவன் வந்து அந்த கீழான உலகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே மேலே வந்தான். அப்படி வரும்போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கான், எவ்வளோ கொலைகள், எவ்வளோ பிரச்சனைகள், அது எல்லாத்தையுமே சந்தித்து மறுபடியும் மேலே வந்தால் இங்கேயும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்து கூட மற்றவங்க கூட போட்டி போட்டு உயிரை விடுற மாதிரி இருக்குல்ல. அங்கிள் நான் என்ன சொல்கிறாரு, இதுக்காக தான்டா போட்டி போடுறாங்க, செலஸ்டியல் ஆகிட்டா ஸ்ட்ராங் ஆகலாம்ல அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், சரி செலஸ்டியல் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்க, அவங்கள விட ஸ்ட்ராங்காக யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், மொத்தத்தில் இது வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சொர்க்கமெல்லாம் கிடையாது, ரொம்ப கேவலமான மோசமான நரகம் இது. என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்றணும் அப்படின்னா நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போது இந்த மனுஷன் வெளில வந்துட்டாங்க, இவருக்கு சீல் கிடச்சிச்சு, மனுஷனுக்கு சந்தோஷம். ஆனால் மனுஷனோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலைங்க. அந்த இடத்துக்கு பிளட் சீக்வீன் வந்துட்டா, வந்து வளைச்சு பிடிச்சிட்டா அவளுடைய டைம் ஸ்டாப்பை யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஒரு டொமைனை கிரியேட் பண்ணி அவனை கட்டி போட்டு இந்த இடத்துல தான் அவளுடைய உண்மையான முகத்தை காட்டுறா. அதான் அவள் சொல்கிறா, என்னப்பா துவாமுயூ, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறா. இதுக்கு முன்னாடி செலஸ்டியல் காம்படிஷன் நடந்ததில்ல, அந்த காம்படிஷனில் இந்த மனுஷன் தான் இந்த பொண்ணை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டுக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டர், கீழேருந்து மேலே வந்தவன், அந்த 8 ஃபேமிலியை சேர்ந்தவ கிடையாது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் செலஸ்டியல் ட்ரெஷர் என்னை திருடிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ஒரு வழி பண்ணியிருப்பானுங்க. ஆனால் உண்மையிலே இவகிட்ட அந்த செலஸ்டியல் ட்ரெஷர் கிடையாது. இவகிட்ட ட்ரெஷர் இருக்கா மாதிரி ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்கா, இவங்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக. அது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்கடா ட்ரெஷர்னு பார்க்குறானுங்க. அதுக்குள்ளே காம்படிஷனே முடிஞ்சு அடுத்த செலஸ்டியில் செலக்ட் ஆயாச்சு. அவன் செலஸ்டியல் ஆனதுக்கு காரணமே இவ தான். ஆனால் அவனால் கூட இவளுக்கு உதவி செய்ய முடியல. ஏன்னா மேலே இருந்து அழைப்பு வந்துடுச்சு, போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த டைம் எசன்ஸ் இருக்கும் இல்லையா, டைமோடைய பவர் அப்படிங்கிறத கொஞ்சம் இவளுக்கு கொடுத்துட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் துவாமு யூ பண்ணாரு பாருங்க, அவனுக்கு இருந்த மொத்த கோவத்தையும் இவன் மேலே காட்டிட்டான். அதான் இவன் கேட்குறா, ஏண்டா உனக்கு செலஸ்டியல் பொசிஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த கோவத்தை நீ ஏன் மேலே காட்டுவியா, ஏன் கீழே இருந்து மேலே வந்த நாங்களாம் நான் அவ்வளோ இலக்காரமா அவனுக்குன்னு சொல்லிட்டு அவனை கொல்லலான்னு பார்க்குறாப்பா.
கையில் ஒரு ஸ்பியர் எடுத்து குத்துறா. அவன் என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட ஸ்பிரிட் பேர்ல் இருக்குல்ல, அதை வச்சு வந்து தடுத்துக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, இந்த ஸ்பிரிட் பேர்ல் வச்செல்லாம் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை கொன்னுட்டா. ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நினைப்பு இருந்துச்சு, ஹோலி எம்பரரை யாருமே கொல்லவே முடியாது, அதனால் அவங்களாம் வந்து இம்மார்ட்டல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது சுத்தமாக மாறி போச்சு. அங்கிள்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. என்னடா அவ ஹோலி எம்பரரையே கொன்னுட்டா? ஏன்னா இந்த டிவைன் ரெல்ம் அப்படிங்கிறது உருவான காலத்திலேருந்தே இந்த 8 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் லிட்டரலாக வந்து இம்மார்ட்டல்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதான் மனுஷன் யோசிக்கிறாரு, இந்த டிவைன் ரெல்மில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ பிளட் சீ குயினுக்கு சந்தோஷம், அப்பா ஒரு வழியாக ட்ரெஷர் என் கைக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கா. ஆனால் மறுபடியும் எவனோ ஒருத்தன் குறுக்க வரான். யாரான்னு பார்த்தா நம்ம அசுரா காட் கிங். பிளட் சீ குயின் கேட்குறா, என்னையா என் கூட சண்டை போட வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அஃப்கோர்ஸ் சண்டை போட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இவன் நல்லா ஆங்காரமாக சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, நான் இங்கேருந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டா யாருமே நான் தடுக்க முடியாது அப்படிங்கிறா. இப்போ உள்ளுக்குள்ளே எல்லா எம்பரஸும் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னடா என் பிரதரை காணுமேன்னு சொல்லிட்டு ஒருத்தி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஆளோட வெப்பன் மட்டும் தான் கீழே இருக்குது. எது, ஹோலி எம்பரரை கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என் பிரதரோடைய சாவுக்கு கண்டிப்பாக நீதி கேட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில வராங்கப்பா. வெளியே வந்த உடனே முதல்ல பேச ஆரம்பிக்கிறதே நம்ம தண்டர் எம்பரர் தான். அவன் என்ன சொல்கிறான், இந்த 8 ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த டிவைன் ரெல்முடைய ஆட்சியாளர்கள். இதை வந்து இவன் சொல்கிறது இல்லை, ஹெவன்ஸே கொடுத்த பதவி. ஆனால் இன்னைக்கு நீ ஒரு ஹெவன்லி எம்பரரை கொன்று அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட, உனக்கு வந்து கருணையை காட்டக்கூடாது, உன்னை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படிங்கிறாங்க. தைரியம் இருந்தால் வாங்கடா அப்படிங்கிறா. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் என்ன பண்ணுறானுங்க, அந்த ஸ்பிரிட் பேர்லை ஆக்டிவேட் பண்ணுறானுங்கப்பா. இவன் என்ன தெரியுமா பண்ணுறா, இவகிட்ட ஒரு ஸ்பிரிட் பேர்ல் இருக்குல்ல, அதை வச்சு நான் தடுக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனால் இவளோட கண்ட்ரோலுக்கெல்லாம் அந்த ஸ்பிரிட் பேர்ல் ஆட மாட்டேங்குது. அது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுது, துவாமுயூ இருக்கான்ல, அவனோட சிஸ்டர் கிட்ட போயிடுச்சு. அந்த பேர்ல் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குதுங்க. அப்படியே தன்னை ரிஃபைன் ஆகி அவளை வந்து அடுத்த எம்பரராகவே மாற்றி விட்டுடுச்சு. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா இவ்வளோ ஈஸியாக வந்து ரிஃபைன் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக அங்கிள்லாம் தான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அது சாதாரண ட்ரெஷர் கிடையாது, அது வந்து அந்த இனத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு ட்ரெஷர். இது இந்த டிவைன் ரெல்ம் உருவாச்சுல்ல, அந்த சமயத்தில் இந்த 8 ஃபேமிலிக்கு 8 ட்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய அந்த பிளட் லைன் பவர் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரெஷருமே இருக்கும். ஸோ மற்றவங்களாலலாம் அதை ரிஃபைன் பண்ண முடியாது. அதை ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளட் லைனில் இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அந்த பேர்லோடைய மாஸ்டர் இறந்து போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா அடுத்த மாஸ்டரை செலக்ட் பண்ணிடும். அதுவும் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு கேள்வி, அப்படின்னா இவனுடைய பையனுக்கு இவன் ஒரு ஸ்பிரிட் பேர்ல் கொடுத்தான்ல, அந்த ஸ்பிரிட் பேர்லும் இந்த ஷென்டூ கிளான் சொல்லிட்டு ஒரு கிளான் இருக்குது, அந்த பேர்லும் ஒரே மாதிரி இருக்குது. இவன் எப்படி அதை ரிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு அங்கிள் லான் கிட்ட பதில் இல்லை. அங்கிள் லானுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 8 பேர்ல் 8 ஃபேமிலிக்கு சொந்தம், வேறு யாரும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்போ இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னா செலஸ்டியல் கிட்ட தான் கேட்கணும். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.